தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது கெர்ஷோம் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமையாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகையும் பூலோகையும் இணைத்தல். இந்த வார பாடம் 11. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுடன் ஜீவித்தல். மனப்பாட வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்குன்னு ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் நமக்கு மீண்டுமாக பவுல் மூலமாக ஆண்டவர் என்ன நினைப்பூட்டுறார்னா, 2 விதமான சிந்தைகள். ஒன்று, பரலோக சிந்தை இருக்க வேண்டும். இந்த பரலோக சிந்தை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பூலோக சிந்தை உள்ளவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அதில் குறிப்பாக கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பவுல் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களே என்றால் நீங்கள் பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவும் அவருடைய மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நீங்கள் இருங்க. பிதா எங்கே இருக்கிறாரு? பரலோகத்திலே இருக்கிறார். அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அவர் சத்துருக்களுக்கும் நன்மை செய்கிறார். அவர் நல்லோர் தீயோர் பாராமல் மழையை என்ன பண்ணுறாரு? வர்ஷிக்க பண்ணுகிறார். அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள். இப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் பூரண சர்க்குணராய் உங்களுடைய பிதாவை போல நீங்கள் மாறுவீங்க என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். அப்போது கீழான எண்ணங்கள் இருக்கும்போது நமக்கு சத்துருக்கள் இருப்பாங்க. ஆனால் நம்ம மேலான எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும்பொழுது, சத்துருக்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது சத்துருக்கள் நமக்கு என்னவா மாறுவாங்க? நண்பர்களாகவும் சிநேகிதர்களாக நமக்கு மாறுவார்கள். அதனால் மேலான எண்ணம் நமக்கு அவசியம். இதை குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். பாடம் 11. முதலாவது கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம் உங்களுக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை எதை குறிப்பிட்டு மேலானவைகளை நாடுங்கள் என்று பவுல் கூறுகிறார்? இங்கே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். அப்போ எதை குறிப்பிடுறான்னு சொன்னால், கிறிஸ்து கூட எழுந்ததுண்டானால். அப்படியே பாடத்தில் ஒரு சில முன்னுதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. மவுண்டைன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சில பேர் மலை உச்சியில் போயிட்டு நான் தேவனோடு உறவாட போகிறேன், நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சில அனுபவங்கள் பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அப்படியாக இங்கே சங்கீதம் 121 1-2 வாசித்தோம் அப்படின்னு நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். இந்த மலை உச்சி, அந்த வேதத்தில் அநேக அந்த மலை அனுபவங்களை பார்க்க முடியும். சீனாய் மலை, நேபோ மலை. அப்போது இதே போல் ஆபிரகாமின் நாட்களிலே இந்த அஞ்ஞான மார்க்கத்தில் அநேகர் இருந்தாங்க. அவருடைய ஊர் என்னும் அவருடைய தேசத்தில் அங்கே ஜிகுரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சில ஸ்தலங்கள் இருந்துச்சு. கோபுரம் மாதிரி இருக்குமா. அதாவது அஞ்ஞான தேவர்களோடு பேசக்கூடிய ஒரு இடங்களாக அவர்கள் அதை கருதினார்கள். இதிலேருந்து நம்முடைய பாடாசிரியர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்து தான் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும் என்பது அல்ல. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய அனுபவமானது தேவ கிருபையால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாரு, கொலோசியர் 2:12-13 அவர் சொல்லும் பொழுது அங்கே வாசிக்கிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்வையும் பெற்றுக்கொண்டு அங்கே தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது மேலானவைகளை நாட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள், பரலோக காரியங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அதை நிறைவு செய்வதை பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் கூறுகிற புதுப்பித்தல் என்றால் என்ன? இதை பாஸ் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த அந்த கருத்தை மையமாக வைத்து தான் அவர் பேசுகிறார். அப்படின்னா, புதுப்பிக்கப்படுகிற யாரும்
கிறிஸ்துவோடு கூட எழும்பின ஒரு நிலை, அவர் எப்படி உன்னதத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே போல ஒரு மேலான நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறாரு. அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திற்கு இணையான ஒரு வசனம் தான் இந்த வசனம். அதாவது 2 கொரிந்தியர் 4:16. அதை வாசிக்கலாம். இங்கே பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர், அதாவது அவரை உயிரோட பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று பார்க்கிறோம். எங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி, அதாவது அப்போஸ்தலர்களாகிய நாங்களும் சில வேத பகுதிகளை தெரியாமல் தான் இருந்தோம், மேசியா யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் எங்களையும் என்ன பண்ணிட்டாரு? உயிர்ப்பித்து எங்களை எழுப்பி கிறிஸ்துவோடு கூட அமர பண்ணியிருக்கிறார். இதில் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு பகுதினா, அதற்கு அடுத்த தொடர்ச்சியான பகுதி, உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவை எழுப்பி கிறிஸ்துவின் மூலமாய் அப்போஸ்தலர்கள் தட்டி எழுப்பப்பட்டது போல நீங்களும் எங்களோடு கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பீர்கள் என்பதை நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்படின்னா ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இப்பொழுது நாம் பெற்று, இதோ இயேசு வரும்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய நித்தியானந்தமான ராஜ்யத்திலே அவருடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்றதை பவுல் அழகா இந்த ஒரே வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கிர்ஷம், உங்களுக்கான கேள்வி, யாரின் மேல் தேவனுடைய கோபம் இறங்கும் என்று பவுல் குறிப்பிடுகிறார்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு, யார் மேலெல்லாம் அந்த கோபாக்கினை வரும் என்று சொல்லி. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பூமிக்கு அடுத்த காரியங்களை ஒழிக்க வேண்டும். இப்போது நம்ம பாடத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பிரபலமாக அநேக போராட்டங்கள் நடக்கும் பொழுது நிறைய இந்த பலகையில் இந்த ஸ்லோகன்ஸ் என்று சொல்லக்கூடிய முழக்கங்கள் இருக்கும். போரை நிறுத்த வேண்டும், மரம் வெட்டுதல் நிறுத்த வேண்டும். நம்ம பாடாசிரியர் சொல்கிறார், அதே போல் பூமிக்கு அடுத்த காரியங்களை நிறுத்த வேண்டும் என்று நம்மளை என்ன செய்யணுமா? ஒரு முழக்கம் வைக்கணுமா என்று சொன்னால், நம்முடைய இயல்பு, நம்முடைய நோக்கம் எங்கவாக இருக்கணும்? பரலோகத்திற்கான நோக்கமாக இருக்க வேண்டும். மேலானவைகளை நாட வேண்டும் என்கிற கருத்தில் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போ இந்த கருத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை மேலானவைகளாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தாலும் நம் அவயங்கள் மூலம் வரும் சோதனையை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது பாஸ்டர், என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்ததுனால, நமக்காய் மரித்ததுனாலே, அதை ஞானஸ்தானத்துக்கு உண்மையாக அங்கே அடையாளமாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில். அப்போது அவருக்குள் நம்முடைய பாவ சுவாபங்கள் மறிக்கப்பட்டிருக்கனாலே நாம் எளிதாக கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பழைய பூமி கெடுத்த காரியங்களை உழைத்து விட முடியும். அதுதான் பவுல் சொல்லும் பொழுது, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அது நம்முடைய பலத்தினால முடியாது, கிறிஸ்துவின் பலத்தினாலே முடியும் என்கிறதை இங்கே பவுல் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவினில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 2:20 சொல்கிற பவுல், கிறிஸ்து நமக்கான பலத்தை கொடுப்பார். அதன் மூலமாக நாம் என்ன செய்வோம்? இந்த சோதனைகளை வெற்றி பெற முடியும். அப்படி செய்யாத பட்சத்தில் தேவ கோபாக்கினை நம்மில் வரும் என்று சொல்லி வசனம் 6 அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. பொதுவாக பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்படும். ஆனால் இங்கே ஒரு இடத்துல தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். யார் அவர்கள்? எதற்காக கொடுக்கப்பட்டது? அப்படி ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இங்கே யூதர்களை குறித்து தான் பேசுகிறாரு. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லும்பொழுது, தேவனை அறியத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாக்கியத்திலே அவர்கள் நிலை கொண்டு இராமல் போனபடியினால் அது சம்பவித்தது என்பதை பார்க்க முடியும். வாசிக்கலாமே. அதாவது ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தையிலே வீணரானார்கள். நம்ம இன்றைக்கி நிறைய நேரத்தில் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாதது தான் ரீசன். நம்ம ஆண்டவரை புகழ்ந்து அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கும், விசேஷித்த கிருபைகள் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்யாமல் போனதுனால அவங்களுடைய சுய யோசனையில் வீணர்கள் ஆனார்கள். என்ன நடந்தது பாருங்க, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் என்ன ஆனாங்க? அவங்க பைத்தியக்காரர்கள் போல ஆனாங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையும் அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம், இங்கே தான் பாயிண்ட்டு,
அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவரை ஒருவர் என்ன பண்ணாங்க, சரீரங்களை அவமானப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா ஆண்டவரை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாமே, அதாவது ஆண்டவர் இவங்களை கொண்டு வராரு எகிப்திலிருந்து. 10 வாதைகளை யார் மேலே ஊற்றினாரு, அங்கே பார்வோன் மேலும் அவனுடைய ஜனத்தார் மேலும் ஊற்றினார். அதிலிருந்து இவங்க விடுவிக்கப்பட்ட செயல்களை எல்லாம் அறிந்திருக்கிறாங்க. இடையில ஆரோன்ட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தேவர்களை நீ என்ன பண்ணு, உண்டு பண்ணதான் அவரும் நகையெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு பொற்கன்று குட்டியை உருவாக்குறாங்க. அப்புறம் அங்கே என்ன நடந்தது, எல்லாம் நிர்வாணிகளாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதை சுற்றிலும் அவர்கள் ஆடல் பாடலில் ஈடுபட்டார்கள். அதை தான் இங்கே பவுல் எழுதுகிறார். ஆண்டவரை அறிந்திருந்து இவங்க ஸ்தோத்தரித்து இருந்திருப்பாங்க அப்படின்னா நன்மை உண்டாயிருக்கும். ஆனால் கேடான சிந்தைக்கு ஆண்டவர் அவங்கள விட்டுட்டார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதியும் கனத்தையும் அவர்கள் செலுத்தவில்லை என்பதை இங்கே காமிக்கிறார். அப்போ இங்கே ஒரு முக்கியமான எச்சரிப்பு, லௌகீக சந்தோஷத்தில் நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்குற நிலைமைக்கு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையான ஒரு எச்சரிப்பின் செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி என்னென்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து நம்ம வாசிப்போமே 11 வரைக்கும், எதையெல்லாம் நம்முடைய அவயங்களில் இருந்து எடுத்து போட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தொடர்ச்சியாக பவுல் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை தான் அந்த கொலோசிய மக்களுக்கு அங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். வசனம் 5ல் ஒரு சில காரியங்களை சொன்னார். இப்போ 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இன்றைக்கி கோபம் அநேகருக்கு ஒரு பாவமாக தெரியறதில்ல. அது என்னுடைய ஷார்ட் டெம்பர்டு, என்னுடைய குணாதிசயம் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். பாவத்திற்கேற்ற கோபம் அங்கே இருக்கக்கூடாது என்பதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போது இங்கே வாசிக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் மூலமாக அவருக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறீங்க. இதை ஒரு ஆசிரியர் பின்வருமாறு சொல்கிறார் ஒரு கதை மூலமாக. ஒரு முறை ஒரு சிறுவன் அவனோட பள்ளியில் அவனை கடினமாக பேசிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்பாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு. நீ ஏன் வருத்தப்படுறேன்னா, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு. உடனே ஒரு கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு கல்லறையில் போயிட்டு அந்த கல்லறையிட்ட நீ இப்படி பேசுன்றாரு. ஒன்றுமே கேட்காதே அப்படின்ற, அவங்க செத்துட்டாங்களே அப்படின்னு. பரவாயில்ல நீ பேசணும், சத்தமாக வருத்தமாக சொல்கிறான். ஒன்றுமே வரல. எட்டி உத அப்படின்றாரு. எட்டி உதைக்கிறான், ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிணத்தை போல கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். பழைய சுவாபங்கள், கோபம், எரிச்சல், பொறாமை, பழி வாங்குற எண்ணங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது என்பதை இங்கே அங்கே பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதன் மூலமாக அங்கே வலியுறுத்துவதை நம்ம பார்க்க முடியும். அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:19-20 நான் வாசிக்கிறேன். அங்கே யாக்கோபு சொல்கிறாரு, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம பேசுவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி. ரோமர் 6:6, எபேசியர் 4:22-24 பவுல் சுட்டி காட்டுகிற காரியம் என்னங்க? புதிய மனுஷனாக நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை அங்கு சுட்டி காண்பிக்கிறார். பழைய மனுஷன் ஒளிஞ்சிட்டான். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம நிலைச்சிருக்கிறதுனால ஒரு புதிய தன்மை நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. புது பலன் நமக்கு உண்டாகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்பதை காண்பிக்கிறார். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரனாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறாரு. பழைய மனுஷன் செத்துட்டான், புதிய மனுஷன் உயிரோடு வருகிறான். அதை இங்கே சொல்லும்பொழுது 6ஆவது வசனத்தில், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னா பாவத்துக்கு ஊழியம் செய்கிறோம், இனி நாம் அதை செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போக பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோமே. அப்படின்னா நம்ம இயேசுவோட ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்திலே அப்படியே நம்ம கீழே வாசித்து வரும்பொழுது 22வது வசனத்தில், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால், முன்பு நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்திற்கு அடிமையாக இருந்தோம், இப்போ தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். அதே எபேசியர் 4ல் சொல்லும்போது 24வது வசனத்தில் சொல்லும்போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் புதிதாய் பிறந்த மனுஷனை போல நீங்கள் நடந்து கொள்ளுங்க, இந்த நற்குணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் என்பதை அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு மீண்டும் சந்திப்போம்.
பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானலை இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம அதிகமாக படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ 12ஆம் வசனத்துக்கு வருவோம். 12, 13, 14 என்ன குணாதிசயங்களை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார்? அந்த 12ஆம் வசனம் துவக்கத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுகிறார். ஆம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அதை தான் அங்கே பேதுரு என்ன சொல்கிறார்? அவருடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு இவர் சொல்வதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆதி இஸ்ரவேலரை ஒரு நோக்கத்திற்காக, ஒரு விசேஷித்த ஜனமாக, சுற்றில் இருக்க புறஜாதியாருக்கு ஒரு சாட்சியாய் அவர்கள் இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டாரோ, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மீதமான திருச்சபையின் அந்தஸ்து, அதோடு கூட பொறுப்பும் நமக்கு வருகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையில் நற்கனிகள் காணப்பட வேண்டும். அதை தான் இங்கே பவுல் அங்கே லிஸ்ட்டு போடுறாரு. ஒரு 8 லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், பியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவர் நீங்கள் என்ன செய்யணும்? தாங்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அங்கே கொலோசியர் 3:12-13 சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இறுதியாக அன்பு, வசனம் 14, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்கும் அங்கே ஒரு கிளைமேக்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு. இதை தான் இங்கே யோவான் எழுதும் பொழுது சொல்கிறாரு. 1 யோவான் 4:11-12 அங்கே பிரியமானவர்களே, தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். நாம் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை தேவனை. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் பூரணப்படும். அப்போது நம்ம அன்பு கூறவில்லை என்று சொன்னால் நாம் தேவன் நிலைத்திருக்கவில்லை என்பதை நம்ம வெளிக்காட்டுற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுவே அன்பே அதற்கு எல்லாவற்றிற்கும் அங்கே அடித்தளமாக இருக்கிறது என்பதை எங்கள் பவுல் இறுதியாக சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. நம்முடைய குணங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். என்னென்ன குணங்கள் அது தேவைப்படுகிறது? என்னென்ன தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம்? மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னென்ன நற்குணங்களை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாரோ அவைகள் அனைத்தும் இதோ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்குறோம். அதில் குறிப்பாக ஒரு குணத்தை மையமாக நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. மத்திய 5:7 சொல்லும் பொழுது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ பொதுவாகவே ப்ராக்டிக்கலாக இதை பேசுவோமே. நான் ஒருத்தருக்கு இரக்கமே காமிக்கல, நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூழ்நிலையில் எனக்கு அவங்க இரக்கம் காமிக்கணும் அப்படின்னும் போது அவங்க எனக்கு காட்டுவாங்களா? நிச்சயமாக காட்ட மாட்டாங்க. இவர் அந்த அதிகாரத்தில் இருந்தபோது எங்களை இப்படி மிரட்டினார், எங்களை ஒடுக்குனார். இப்போ இவர் மட்டும் எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? மன்னிப்பு எதிர்பார்க்குறாரு, இரக்கம் எதிர்பார்க்குறாரு. அதை அவருக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் அவர்களுக்கு இரக்கம் செலுத்தி இருப்போமே என்றால் ஓடி என்ன பண்ணுவாங்க? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அதை செய்வார்கள். அதை தான் இங்கே சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதே போல் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம மற்றவர்களுடைய பாவ கடன்களை மன்னிக்க வேண்டும். பரமண்டல அந்த ஜெபத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுது கூட, நாங்கள் மற்றவர்களுடைய பாவ கடன்களை மன்னிக்கிறது போல நீங்கள் எங்கள் பாவ கடன்களை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை இங்கே சொல்கிறாரு பாருங்கள். மத்தேயு 6:14 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். இப்போ நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது எளிதாக நமக்கும் என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். வாழ்க்கை எளிதாக இருக்கும். இப்படிப்பட்ட நற்குணங்களை நாம் வெளிப்படுத்தி வாழும்போது நம்மளை யாருமே வேண்டான்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, நம்மளை விரட்டியும் விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எல்லாருடைய மனசிலும் நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் அறிவுறுத்துகிறார். தொடர்ச்சியாகவே அநேக அறிவுரைகளை அவருக்கு சொல்லி கொண்டு வருவதை பார்க்க முடியும். அங்கே கொலோசியர் 3:16 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. அவனுடைய வார்த்தை என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது, அன்றைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி நற்கனிகளை ஈட்டுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். அப்போது பைபிள் ரீடிங், அனுதின வாழ்க்கையிலே வேத வாசிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் வலியுறுத்துகிறார். 2வது வாசிக்கும் பொழுது,
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இங்கே வாசிக்கும் பொழுது பாடல்களை குறித்து பேசுகிறார். அப்போது இன்றைக்கு பாடல் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி அவனுடைய வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் நம்முடைய சாட்சியை பாடல்களாக பாட வேண்டும் அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இங்கே எபேசியர் 5:19 வாசிக்கும் பொழுது அதுக்கு ஒப்பான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடியும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அப்போது இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்படியாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாகி காணப்பட வேண்டும், அப்படிப்பட்ட நல்ல ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் அங்கே நமக்கு விளக்குகிறார். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், தாவீது எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தப்பிவிக்கப்பட்டார்? தாவீது செய்த காரியம் என்ன? தாவீது முதல்ல சவுலுக்கு உதவி செய்கிறார். தேடுறாங்க. அதாவது இவர் அசுத்த ஆவி அவரை அலக்களிக்குது. யாரை? சவுல் ராஜாவை. ஆவியானவர் எடுப்பட்டதும் அங்கே யார் தான் வருவா? சாத்தான் தான் அங்கே கிரியை செய்வான். அப்போ இவர் ஒரு மன சமாதானம் இல்லாமல் ஒரு மன குலைச்சல் ஏற்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தபோது, எனக்கு ஒருவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை கொண்டு வராங்க. அவர் இசைக்கருவியெல்லாம் ரொம்ப நேர்த்தியாய் வாசிக்கக்கூடியவர். அப்போது எப்போல்லாம் அவர் வாசித்து அங்கே பாடல்களை பாடினாரோ அப்போ யாருக்கு சொஸ்தமானது? சவுல் ராஜாவுக்கு. அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா 1 ராஜாக்கள் 16:23 நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த பாடல்கள் ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது, இசை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம என்னதான் ஒரு 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் ஒரு அழகான ஒரு இனிமையான பாடலை ஒருவர் கேட்கும்போது அவருடைய மனம் தொடப்படுகிறது, அவர்கள் குணமாகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே தாவீதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18 பார்த்தீங்கன்னா இப்போ யார் எதிரியாக மாறுறா? இதே சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதியாய் மாறி அவனை கொல்ல வேண்டும் என்று முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் என்று நாம் இங்கே பாடத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரியமாய் வாழ நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். இயேசுவுக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்படுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் பிரியமாய் மாறிவிடுவீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.